ஹாய் ஹலோ வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேடு ஹெர்பல் ஷாம்பூ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ கடையில் தேடவே தேடாதீங்க, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 100% கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ அப்படின்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ஹெர்பல் ஷாம்பூ தாங்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ. இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஹெர்பல் ஷாம்பூ. இதில் எப்படி நுர வரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற அதே ஷாம்பூ மாதிரியே நல்லா நுர வரும். இந்த ஷாம்பூ கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும், முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். என்னோடய வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் வர நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க இந்த ஹெர்பல் ஷாம்பூ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷாம்பூ செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த பூவந்தி கொட்டை, சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தலையில் நல்லா டீப் ஆயில் வச்சுருந்தீங்கனாலோ ஏதாவது ஹேர் பேக் போட்டிருந்தீங்கனாலோ இந்த பூவந்தி கொட்டை பிச்சை பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த பூவந்தி கொட்டை நல்லா தலைமுடியை சைனிங்காகவும் வச்சுக்கும், முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பூவந்தி கொட்டைக்குள்ளே ஒரு கொட்டை இருக்கும். இந்த மாதிரி உரல் எடுத்துக்கோங்க. உரலில் இந்த மாதிரி போட்டு லைட்டாக ஒரு தட்டினீங்கன்னா அந்த கொட்டை வெளியே வந்துடும். இந்த கொட்டையோட நம்ம பூவந்தி கொட்டையை ஊற வைக்கக்கூடாதுங்க. இந்த கொட்டை இல்லாமல் தான் ஊற வைக்கணும், அப்போ தான் நுர நல்லா வரும். பாருங்கள், இந்த மாதிரி கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பூவந்தி கொட்டையை நான் 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சீவக்காய் தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்துலலாம் தலைமுடிக்கு சீவக்காய் யூஸ் பண்ணி தான் குளிப்பாங்க. சீவக்காய் டேண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணுங்க. சீவக்காய் நம்ம ரூட்ஸ்லேருந்து முடியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வெந்தயம் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணி முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்தது பச்சைப்பயிர் முடிக்கு தேவையான ப்ரோட்டீனை கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முடியை நல்லா சைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த காலத்துலலாம் பச்சைப்பயிர் மாவு யூஸ் பண்ணி தாங்க தலைக்கு குளிப்பாங்க. தலைமுடியை பார்க்குறதுக்கு நல்லா சில்க் அண்ட் சாஃப்டாக இருக்குங்க. பூவந்தி கொட்டை 100 கிராம், சீவக்காய் 100 கிராம், பச்சைப்பயிறு 10 கிராம், வெந்தயம் 10 கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வைக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த சீவக்காய், பூவந்தி கொட்டை, வெந்தயம், பச்சைப்பயிறு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் தண்ணியில் இதெல்லாம் ஊற வச்சிடலாங்க. பாருங்கள், ஊற வச்சோடனே லைட்டாக நுர வந்திருக்கு. கையில் இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடுங்க. பாருங்கள், இப்போவே நல்லா நுர வருது. இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஓவர் நைட் நல்லா ஊறணும். பாருங்கள், இந்த 4 பொருளும் ஓவர் நைட் நல்லா ஊறிருக்கு. பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகி கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கலரில் வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், சீவக்காய் நல்லா ஊறிருக்கு. இப்போ பாருங்கள், சீவக்காய் நல்லா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளே கொட்டை இருக்குங்க. இந்த மாதிரி சீவக்காயில் இருக்கிற கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி கையில் நல்லா கசக்கி விடுங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா நுர வருதுன்ட்டு. இப்போ இந்த தண்ணியை மட்டும் விட்டுட்டு நல்லா புழிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 10 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. இந்த செம்பருத்தி பூக்கு கீழே பச்சை கலர் இருக்கக்கூடிய காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 10 செம்பருத்தி பூவையும் கழுவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து செம்பருத்தி இலை, ஒரு 10 செம்பருத்தி இலை எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஆலுவேரா ஜெல், வெளியே இருக்கிற தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஃப்ளஷை மட்டும் சேர்த்துருக்காங்க. இது ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைக்கும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த தண்ணியை கொஞ்சமாக இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா க்ரீமியாக நைஸாக இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம அரைக்கும் போது இந்த ஊற வச்ச தண்ணியை தான் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சோம். அரைச்சதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் இருக்கிற தண்ணியில் இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த மாதிரி லேசான துணியை இந்த பாத்திரத்துக்கு மேலே போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வடிகட்டணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், நம்ம இந்த துணியை புளியவே எவ்வளோ நுர வருதுன்ட்டு. இந்த மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை எல்லாத்தையும் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்ததில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஷாம்பு கிடச்சிருக்குங்க. இது லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஷாம்புங்க. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே க்ரீமியாகவே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம க்ரீமியாக எடுத்து வச்ச அந்த பேஸ்ட்டை அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் இந்த ஷாம்பு கொஞ்சம் நாளைக்கு வருங்க. கெட்டு போகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணுறது. இப்போ இந்த மாதிரி 10 மினிட்ஸ் அடுப்பு சிம்லேயே வச்சு பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ லிக்விட் ஃபார்மில் வடித்து எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த ஷாம்புவையும் எடுத்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சிம்லேயே வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நுர வருதுன்ட்டு. ஹீட் பண்ண இன்னும் நல்லா நுர வருதுங்க. சிம்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இதுவும் நல்லா ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த க்ரீமியாக இருக்கக்கூடிய ஷாம்பூவில் 2 லெமனோட ஜூஸை புழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஷாம்பூலையும் 1 லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய க்ரீமியாக இருக்கிற ஷாம்பூ, லிக்விடாக இருக்கிற ஷாம்பூ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஷாம்பூவை ரெடி பண்ணதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த ஷாம்பூ சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. இப்போ இது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லிக்விட் ஷாம்பூவை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது எவ்வளோ நுரையோடு இருக்குன்ட்டு. க்ரீமியாக இருக்கிற ஷாம்பூவை இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேங்க. பாதி இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாதி இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஷாம்பூ பாட்டில் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கோங்க. எனக்கு டோட்டலாக 1 லிட்டர் ஷாம்பு கிடச்சிருக்குங்க. 2 பாட்டிலில் க்ரீமியான ஷாம்பூவாகவும் 1 பாட்டிலில் லிக்விடான ஷாம்பூவாகவும் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இந்த க்ரீமியாக இருக்கிற ஷாம்புவை பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ட்ராப் விட்டு பார்க்கலாம். பாருங்கள், 2 ட்ராப்லேயே எவ்வளோ நுரை வருதுன்ட்டு. நல்லா நுரை வருதுங்க. இப்போ இந்த லிக்விடாக இருக்கிற ஷாம்புவையும் செக் பண்ணலாம். இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இப்போ இதையும் நல்லா ஷேக் பண்ணி பாருங்கள். இதுலேயும் நல்லா நுரை வருது. இப்போ கையில் கொஞ்சமாக ஊற்றி செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கையில் தேய்க்கும் போது நல்லா நுரை வருது. கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற ஷாம்பு மாதிரியே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஷாம்பு சூப்பராக நுரை வருதுங்க. ஈஸியாக கிடைக்கக்கூடிய இயற்கையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அருமையான ஷாம்பு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ, கெமிக்கல் ஃப்ரீ, ஒரு 100% ரிசல்ட் தரக்கூடிய பிக்சர் பர்ஃபெக்ட் கிளென்சர் வித் ஃபோமோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரியான ஹெர்பல் ஷாம்புவை நீங்கள் எந்த கடையிலையுமே தேடினாலும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. 100% நல்ல ரிசல்ட்டை தரும். நம்ம இந்த ஷாம்புவை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஹீட் பண்ணி லெமன் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க. நீங்கள் இது ஒரு ஆள் யூஸ் பண்ணிங்கன்னா 2 to 3 months வரைக்கும் வரும். இதை நீங்கள் வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 months வரைக்கும் வரும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 4 months வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமியாக இருக்கிறத பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபார்மில் இருக்கிறத குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீவக்காய் ஆட் பண்ணியிருக்கிறங்காட்டிக்கு கண்ணில் பட்டுச்சுன்னா லைட்டாக எரிச்சலாகும். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஷாம்பூ நம்ம ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால டேண்ட்ரஃப், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுங்க. தலைமுடி நல்லா நீளமாக கருமையாக அடர்த்தியாக வளரும். தலைமுடியை பார்க்குறதுக்கு நல்லா சில்க் அண்ட் சாஃப்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஹெர்பல் ஷாம்புவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கோவை அறுசுவை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.